நேம் வந்து உஷா. நான் வந்து வானாபுரத்துலேருந்து வரேன். நான் வந்து எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மேம் வந்து ஒவ்வொரு டைமும் கிளாஸ் எடுக்கும்போது 1 hour என்னால் கிளாஸ் எடுத்தால் கண்டினியூவாக என்னுடைய தொண்டை வலிக்குது, என்னால் பசங்க கிட்ட கத்த முடியல அப்படின்னு நான் சொல்லுவேன். 4 hours தான் கிளாஸ் எடுப்பாங்க மேம். எப்படி எடுக்கிறாங்க பக்கத்தில் இருக்கவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எப்படி கண்டினியூவாக மேம் எடுத்துகிட்டே இருக்காங்க. இதுக்குலாம் ஒரு டேலண்ட் இல்லாமல் எடுக்க முடியாது இல்லையா? மேம்க்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறேன். 2வது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஸ்கீம் எதுக்காக ஏற்படுத்திருக்காங்கன்னா, ஏழை எளிய மாணவர்கள் நிறைய பேர், இல்லத்தரசிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா பணம் கட்டி அந்த கோர்ஸை போயிட்டு ஜாயின் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரியான ஸ்கீம் கொண்டு வந்தாலாவது பசங்க இந்த மாதிரி டேலண்ட்ஸ் நிறைய கத்துக்கிட்டு நிறைய வெளியில போய் வேலைக்கு போவாங்க தான். இங்க இருக்கிறவங்கள ஜென்ஸை விட லேடிஸ் தான் அதிகமா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நார்மலா வந்து பசங்க தான் ஃப்ரீயா இருப்பாங்க. பொண்ணுங்க இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்னால வெளியில வர முடியாது. மேரேஜ் பேபி அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆனா இங்க பார்த்த இந்த இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டியூட் இல்லை எந்த இன்ஸ்டியூட்லயுமே வந்து கேர்ள்ஸ் வந்து நிறைய வெளியில வராங்க. ஆனா ஜாப்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் லேடிஸ் இருக்காங்களா? இல்ல. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஆக. ஓகேங்களா? இந்த வாய்ப்பு வந்து நம்ம இவ்வளவு பேர் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த கோர்ஸையும் வெற்றிகரமா முடிச்சிருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், இதை அதாவது லேர்ன் பண்ணதோட நிறுத்திக்காம எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஜாயின் பண்ணி அதுக்கான இதுவும் வந்து நம்ம அதாவது நம்ம கத்துக்கிட்டதோட இல்லாம அது அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? பிளஸ் இன்னொரு என்னன்னா, சார் வந்து ஒரு அறக்கட்டளை மூலமாகவும் ஒரு சில நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துறதுலாம் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துறதுலாம் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. உங்களுக்கு இது புரியாது. சில விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வேலைக்கு போன இடத்துலலாம் இது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து அதை வெற்றிகரமா சக்சஸ் பண்றதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இத்தனை 30 பசங்களை நம்மள நிக்காம வர வச்சு இதை வந்து நம்ம சக்சஸ் பண்றதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். அதனால நான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். ஓகேங்களா? இன்னொரு பெண் பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கட்டியவன் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிட்டாலும் சொல்லுவாங்க. கண்டிப்பா யாருமே நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை பாத்துக்குவாங்க, நம்ம பேரண்ட் நம்மளை பாத்துக்குவாங்கன்னு இல்லாம தயவு செய்து பெண் பிள்ளைகள் அனைவரும் வேலைக்கு போகணுன்றத நான் வந்து ரெக்வஸ்டா வச்சுட்டேன். தேங்க்ஸ்.